100 கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. ஊரில் உள்ள தெய்வம் எல்லாம் எங்கள் வீட்டில் வாழுமே. யாரும் இல்லை 10 விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே. மூவசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே. யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. என் கூட பேசுற தோதோவா உனக்கு நேரில் காட்டுட்டுமா? சின்னுக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தரட்டுமா? அந்த அறிவிப்பால் அன்ப தருவாள், சின்ன அறிவிப்பும் இன்று சுடுவாள். நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு 100ஆக என் உயிர் உன்னோட 10 சொத்தாக. நீயாக அன்று என்னை பார்த்ததும், நீயாக வந்து பேசி போனதும், நீ என்னை ஏற்று ஒப்புக்கொண்டதும் மறக்காது. நிலாவை பார்க்க ஆசைப்பட்டதும், நிதானமாக பார்வை விட்டதும், நீயாக வந்து முத்தமிட்டதும் மறக்காது. உன் போர்வையாக என்னை போற்றிக் கொண்டதும், பொறாமை கொண்டு ஊரை பார்த்ததும், நீ என் உன் பிறந்த நாள் ஏனென்றால் உன் பிறந்த ஸ்டார்ட். சங்கீதாவிற்கு 40வது வருட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் மிகுந்த சந்தோஷத்துடனும் வாழ்க்கையை அனுபவித்து நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். சங்கீதாவுக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கவே முடியல. இப்போவுமே சங்கீதா சின்ன பொண்ணு, சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனாக்கா சங்கீதாக்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டதும், எங்ககிட்ட இருந்து சங்கீதா கற்றுக்கிட்டதும் நிறையா. அவள் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போதும், அவங்க ஊருக்கு போகிறதுலேருந்து அவளுக்கு செய்யறது, அவளுக்காக நாங்கள் செஞ்சதும், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஒவ்வொரு தடவையும் நினச்சி பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். சீக்கிரமாக அவள் எல்லாத்துக்கூடையும் ஒத்து போய் எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவா. சங்கீதா அதுக்கு தகுந்த கோபப்படாமல் எல்லாத்துக்கிட்டையும் ஒத்து போய் நல்லா இருந்து நல்ல எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாள். அதே மாதிரி இனிமேலும் அப்படியே இருந்து மாமியார் மாமனாரை நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா குடும்பத்தை பிள்ளையும் பையனையும் நல்லா படிக்க வச்சு மேன்மேலும் உயர என் வாழ்த்துக்கள். பிருந்தா பிரவீனா 2 பேரும் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு இனிமேல்ட்டு குழந்தைங்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் 5 வருஷம் கழித்து இல்லை கண்டிப்பாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லி தாத்தாவும் விருப்பப்பட்டாங்க, எல்லோரும் விருப்பப்பட்டாங்க. அதனால் 85வது வருஷம் பிறந்தேன். ஹாஸ்பிட்டலில் அங்கே என்ன இதில் திருச்சியில் பிறந்தேன். பட் அப்போ எனக்கு நான் ஹாஸ்பிட்டல்லே பார்க்கலன்னு சொல்லி சொன்னாங்க. தாத்தா தான் போய் பார்த்துட்டு ஏய் சூப்பர் கலராக சூப்பராக பிறந்திருக்குறா பிள்ளை, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, போடா உடனே போய் பாடுறேன் அப்படின்னாங்க. அப்படி கடைசியாக சின்ன குழந்தையாக பிறந்த பொண்ணை, அழகாக இருந்த பொண்ணை, எல்லா வித அனுபவத்தையும் லட்சணமாக இருந்த பொண்ணை உன்னை வளர்த்துனதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். உன்னால் தான் நான் ஐடி கம்பெனிக்காக உழைச்ச உன்னை பார்த்து ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கேட்காமே நீயே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலெக்ஷன் ஆகி இன்ஃபோசிஸ் சேர்ந்த. அதேமாதிரி நீ புவனேஸ்வர் கூட்டிகிட்டு போனோம். அதேமாதிரி நீ ஒவ்வொன்றும் என்னோடய வாழ்க்கையை மேலடிய நீ தான் வளர்த்துன. வந்ததுனால தான் நான் இப்போ அமெரிக்கா வந்தேன், ஐடி கம்பெனியில் இருந்தேன். எல்லாத்துக்கூடையும் நான் பெருமையாக பேசிக்க காரணமாக இருந்தது நீ. உனக்கு அமைந்த அசோக்குமார் உன்னை விட பெரிய பெருந்தன்மை மிக்கவர். ரொம்ப வாழ்க்கையை ஆர்கானிக்காக வாழணும், ஆர்கானிக்காக டெவலப் ஆகணும் அப்படின்னு வாழ்க்கையை அமைச்சிருக்கார். அழகிய 2 குழந்தைகளையும் நீங்கள் நன்றாக பார்த்து கொண்டு உலகமே போற்றும்படி மென்மேலும் வாழ்ந்து நீண்ட ஆயுளுடன் நன்றாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களை பார்த்து கொண்டாலும் எங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று
மனதார நம்புகிறேன். எங்களை இதை கடைசி காலத்தை வரை உங்களுடைய உறுதுணை தேவை என்று உங்களை வாழ்த்தி உங்களுடைய சந்தோஷத்தில் மகிழ்ந்து என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நீடூடி வாழ்க. உங்கள் குடும்பத்துடன் அனைவரும் வாழ்க. நன்றி. நன்றி. ஹலோ, சங்கீதா. 40 வருஷம் முடிஞ்சு 41 வருஷம் பிறக்க போகுது. சங்கீதா, இது வரைக்கும் எங்கள் பேரன் பிள்ளைகள் பார்த்தது நீ இந்தளவுக்கு போய் ஒர்க் பண்ணி இது பண்ணி நல்லா இது பண்ணி என் பையனுக்கும் சப்போர்ட்டாக இருந்து என் பையனையும் இது பண்ணியிருக்க. நீயும் அந்த பையனுக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட்டாக இருந்து நல்லதாக பண்ணி நல்லபடியாக நீங்கள் 2 பேரும் பையனுக்கு பிள்ளைங்களுக்கும் பண்ணி இது பண்ணி சங்கீதா. 41வது வருஷம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சங்கீதா. ஹலோ, ஹாப்பி பர்த்டே சங்கீதா. உனக்கு 40 வயசு ஆயிடுச்சான். என்னால் நம்பவே முடியல. இருந்தாலும் எனக்கு குழந்தை தான் நீ. அதனால் இந்த தனு சொன்ன மாதிரி இந்த 40 வருஷம் எப்படி இருந்தோ அதுக்கு அடுத்த 100 வருஷமும் அப்படியே இருக்கணும். என்னோடய ஆசீர்வாதங்கள். என்னோட தங்கச்சிக்கு ஹாப்பி பர்த்டே. இப்போ மாதிரியே எப்பொழுதும் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். எப்படி தனியாக இருந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக இருந்து எல்லாருக்கும் உன்னோட வயசுக்கும் மெச்சூரிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி ஒன்றை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை இதே மாதிரி கண்டினியூ பண்ணோம். குழந்தைங்களோட இருக்கிறது தான் உனக்கு ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி குழந்தைங்களோட இத்தனை வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்ட. அதே அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உன் குழந்தைங்கள இதை விட ஜாஸ்தியாக நல்லா கொண்டுட்டு வருவேங்கிறது உறுதி. உன்னோட பெட்டர் ஹாஃப் இதில் எல்லா விதத்துலேயும் துணையாக இருந்து எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா ஈவெண்ட்ஸும் மெமரபுளாக மாற்றின அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் 2 பேத்துக்கும் விஷஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ஃபோர்த் கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டியூரன்ஸ். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சங்கீதா. 40வது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் இனிய சங்கி பாப்பாவுக்கு 40வது வயது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் அந்த ஜஸ்ட் ஸ்மைலோட நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷத்தோடு இருக்க வாழ்த்துக்கள். ஹலோ சங்கீதா சித்தி. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. 40 இயர்ஸில் நீங்கள் நிறைய கரியர்ஸ் பார்த்துட்டீங்க. மதர், டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அடுத்த பார்ட் ஆஃப் த லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ பார்க்க போகிறீங்கன்னு நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. 48 பர்த்டே சிட்டி. கடைசி 40 வருஷம் எப்படிங்களா அதே மாதிரி எப்போவுமே ஜாலியாக இருக்கிறதுக்கு என் வாழ்த்துக்கள். ஹாப்பியஸ்ட் 48th பர்த்டே விஷஸ் சித்தி. ஹாப்பியாக ஜாலியாக டே என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் சங்கீதா, ஹாப்பி பர்த்டே, 40th பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. யுவர் கிட்ஸ் இருக்காங்க, சொல்லுங்கள். ஹாப்பி பர்த்டேம்மா. ஸ்வீட் 40. ஆனால் எல்லாருக்கிட்டையும் 20 தான் சொல்லுவோம், கவலைப்படாதீங்க. அப்புறம் அம்மாட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நீங்கள் அவங்களோட சைல்டிஷ் நேச்சர் எனக்கு உங்களை பற்றி பிடிக்கும். ஈவன் தோ உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியலனாலும் நீங்கள் லிசன் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது. அது அப்பப்போ நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். ஆனால் ஓவரால் நீங்கள் என் லைஃப்பில் இருக்கிறது ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல். ஃப்யூச்சர்லேயும் இதை பற்றி நான் யோசித்து நான் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் ஆல்வேஸ். சஞ்சித். ஹாப்பி பர்த்டேமா. ஸ்வீட் 40. உங்களோட பிரெட் உப்புமா நல்லா இருக்கும். அப்புறம் ஃபியூச்சரில் நிறைய தடவை பிரெட் உப்புமா பண்ணுங்க. வேற என்ன அட்வைஸ் கொடுக்கணும் அம்மாக்கு? அட்வைஸ் ஓவராக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்கம்மா. இதுக்கு மேலே அப்பா இருக்காங்க உங்களை பாத்துக்கிறதுக்காக. நானும் இருக்கேன் உங்களுக்கு பாத்துக்கிறதுக்காக. தம்பி? ஆனா மோஸ்ட்லி அப்பா இருக்காங்க. நீங்களும் இருக்கீங்களா? சரி, ஓகே ஓகே சங்கீதா. விஷ் யூ மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பியாக இந்த ஃபேமிலியை லீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். யுவர் ப்ரெசன்ஸ் இன் திஸ் ஃபேமிலி இஸ் ரியலி ஜாய்ஃபுல். இந்த குழந்தைங்க இப்படி நல்லா வளர்ந்ததுக்கும் நான் இப்படி நல்லா இருக்கிறதுக்கும் முக்கியமான ஒரே ஒரு காரணம், இந்த குடும்பத்தோட ஒரே ஒரு ஸ்ட்ரென்த்து, அது யாருன்னா அது சங்கீதா மட்டும்தான். ஓகே, ஹாப்பி 40 அகெயின். தேங்க்யூ. பாய் சொல்லுங்க அம்மாக்கு.
Hi Sangeeta, happy birthday. Wish you a 40th birthday. I know age is just a number. We have lots of memories being shared throughout these years. எனக்கு ஒன்று 35 years தெரியும், but still we have the same kind of bonding and love. Whatever may come across in our life, we still cherish our friendship and hope to cherish it for more long years. And I wish all your dreams come true, and you are stepping into 40th, and more of joy and happiness, let it come and fill in your life. Hope to continue. I'm going to share some pictures, okay, not here, maybe after this video. Please enjoy looking at the pictures, okay. And thanks to your husband, that is Anna, for giving me this opportunity to wish you, okay. So once again, wish you a happy birthday, and let's cherish more years together. Bye. ஹாய் சங்கீதா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Happy birthday Sangeeta. சங்கீதா எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஹாப்பியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எப்பயுமே இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். Life begins at 40. Enjoy your day, G. Happy birthday. Such a calm and composed person. Happy birthday once again. Happy birthday. ஹலோ சங்கி, விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. இனிய 40வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு த 40s கிளப். அப்படி ஒரு கிளப் ஆரம்பிச்சிருவோம். அதில் எல்லாருக்கும் பானிபூரி கொடுப்போம். இந்த வட்டம் கோயம்புத்தூர் வந்தப்போ பானிபூரி மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பானிபூரி சாப்பிட்றோம். நீ கூட போர்ட்லேண்ட் வரலாம் அந்த பானிபூரிக்காக. ஐ மிஸ் தோஸ் டேஸ் சங்கி. ஐ ரியலி மிஸ் யூ. இட் வாஸ் ஆல்வேஸ் ஃபன் வித் யூ. நல்ல ஒரு வெரி குட் மெமரிஸ். கொரோனா வந்ததுனால என்ன நல்லது நடந்துச்சோ இல்லையோ, நீங்கள் எக்ஸ்ட்ரா நாள் இருந்தீங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஐ எம் ஸ்டில் வெரி ஹாப்பி தட் யூ கைஸ் டிட். அப்புறம் எப்போது கீப் ஸ்மைலிங். மாமா ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. இதுவே ஸ்டே பிளஸ்ட். ஸ்டே ஹாப்பி. பை. சத்தியமா அவங்க இல்லை. எடுத்துட்டீங்களா? அம்மா வெட்ட சொல்லலாமா? அம்மா இந்த பக்கம் வெட்டினாதான் இது கவர் அரிப்பு திறமை. அவர் இது மாதிரி தான் தர்ஷனா ஒரு பர்த்டே காமிச்சிட்டாரு ஒன் டைம். ஒரு இது வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். சாக்லேட் அங்க இருக்குங்க. இது அங்க வச்சிருக்கா. இது பக்கத்துல டாட் மட்டும் இருக்கு. கேமராக்கு பாருங்க போடலாம்ல. கேமராக்கு காட்டுங்க. அதெல்லாம் தீர்ந்துச்சுங்கம்மா. ஜிப்பு இல்ல, பட்டன். ஜிப் இல்ல, ஏதோ ஒரு பட்டன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க உள்ளார. பேட்டரி அது இது பேட்டரியா? ஹாப்பி பர்த்டே பாடும் போல இருக்கு. இல்ல அதுக்காக வச்சிருந்துருக்காங்க. அண்ணா இல்ல பாடல. ஆமா, நான் இந்த இதை வச்சுக்கிட்டா எனக்கு போன சத்தம் பிடிக்கும்.
தெரியல, இது கனெக்ட் பண்ணும் போல நீ ஒரு செகண்ட் கனெக்ட் பண்ணு. பிலோ எல்லாம் நல்லா இருக்கு. வேர்டிங்ஸ் இங்கே இருக்கு. தேங்க்யூ. அசோக் அசோக் கிருஷ்ணா செஞ்சு பேர் தெரியலையம்மா. ஆனா ஆக்சிஜன் கொடுக்குமா நல்லா, வீட்டுக்குள்ள வைக்கிற. அவ வந்து ஃபுல்லத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஹாய். அந்த வேக்ஸ் இருக்காங்க. எல்லாமே போகிறோம். தேங்க்யூ. அவனு கூட பாப்பா கூட பாப்பாக்கு டேய் அக்கா அங்க பாடு அங்காடு. கொஞ்சமா கொஞ்சமா நீ எச்சிலடா இது அது கேக்கோட ஒட்டுது. ஏய் சீதா நிறைய வீடியோஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க, எல்லாம் நீ கேட்கணுமா? ஹாப்பி பர்த்டே சங்கீதா 40. சங்கீதா 40. யூனோ உன் கூடயே இருக்கிறதுனால எனக்கு தெரில. நோ ஏஜ் இஸ் நம்பர். பட் யூனோ உனக்கு கூட இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலாக யூனோ யாருமே பிலீவ் பண்ண மாட்டாங்க நீ 40 இயர்ஸ் அப்படிங்கிறது. ரியலி விஷ் யூ வெரி ஹாப்பி ஹெல்த்தி லைஃப் அண்ட் ஸ்டே பிளெஸ்ட். இதெல்லாமே வந்து ஒரு ஃபார்முலாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். லெட்ஸ் கெட் இன் டு டாபிக். யூனோ 2007 நான் அவனை பார்த்தேன். ஸோ அன்னிலேருந்தே அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கலர்ஃபுல் லைஃப் தான். இன்னும் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு அப்பா அம்மா கூட இருந்தது ஒரு ஒரு லைஃப் அப்படின்னாலுமே வந்து ஒரு அதுக்கப்புறமேட்டு ஒரு லோன்லி லைஃப், ஹாஸ்டல் இந்த மாதிரிலாம் இருந்ததுக்கப்புறம் அது கலர்ஃபுல்லாக ஆனது யூனோ ரியலி இதை நம்ம அசோசியேஷன் தான். யூனோ என் லைஃப்பில் நடந்த ஒரு அப்சல்யூட் விஷயம் அப்படின்னா மேரேஜ் தான். ஸோ அந்த நாள் அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாள் 6th ஐ திங்க் ஸோ 6th செப்டம்பர் ரைட். ஸோ அன்றைக்கி ஏற்பட்ட அந்த ஃபீலிங் அந்த பெல் அடிக்கும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் அது இன்றைக்கி வரைக்குமே வந்து அதில் எந்த ஒரு யூனோ சேஞ்சஸ் நடந்ததே கிடையாது. ரியலினோ நீயும் ஒன்றும் சொல்லவே வேண்டாம் ஆக்சுவலாக. ஆனால் நான் கூட நிறைய டைம் யூனோ நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக. பட் உன் சைட்லேருந்து நான் என் சைடில் 100% கமிட்மெண்ட்னா உன் சைடில் 200% கமிட்மெண்ட் டு திஸ் ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலாக. ஸோ ரியலி நோ ஐ திங்க் வி ஹேட் அ வெரி குட் ஜேர்னி அப்படி தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ நான் ஒன்று நிறைய டைம் நிறையா கஷ்டப்படுத்திருக்கலாம், நிறையா விஷயம் பண்ணியிருக்கலாம். பட் நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கியா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான். எல்லாமே டே டு டே ஆப்ரேஷன் இஷ்யூஸ் தவிர வந்து திரும்பி இவன் எனக்கு இப்படி சொல்லிட்டா, அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை அது மாதிரி எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. தெர் இஸ் நோ ரிக்ரெட் அட் ஆல். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே வந்து சாத்தியம் அப்படின்னா அது வந்து உன்னோட எது ஏன் சாத்தியம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து உன்னோட இன்னசென்ஸ் தான். ஸோ அந்த இன்னசென்ஸ் தான் ரியலி இம்பார்ட்டண்ட். ஸோ யூ ஹாவ் 80% ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் 20% ஆஃப் அதர் எமோஷன்ஸ். ஸோ அது அதர் எமோஷன்ஸ் என்னங்கிறது மேபி எனக்கு தெரியும். ஸோ மற்ற எல்லாத்துக்கும் தெரியும் ஆக்சுவலாக. பட் அந்த 80% இன்னசென்ஸ் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம we have gone through a lot of hardships as well actually. நிறைய ஷிஃப்டிங், நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வர சேலஞ்சஸ் இது எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நீ வந்து சப்கான்ஷியஸாக சொல்கிற எல்லா டிசிஷனுமே வந்து இட் ஒர்க் அவுட் வெரி வெல் ஆக்சுவலாக. ஸோ யுவர் சப்கான்ஷியஸ்லி நீ வந்து யூஆர் blessed actually and I admired about your
மைண்ட் செட் ஆக்சுவலாக. ஸோ ஆல்வேஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ப்ரெசென்ட் அது மாதிரி ஏன்னா நான் ஜஸ்ட் சின்ஸ் ஐம் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் லைஃப் ஜேர்னி அந்த மாதிரிலாம் போகும்போது எல்லாருமே வந்து பீங் இன் ப்ரெசென்ட் ஆக்சுவலாக ப்ரெசென்ட்டில் இருக்கிறது தான் வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உனக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. உனக்கு பாஸ்ட்டை பற்றி ஐ திங்க் எனக்கு எல்லாத்தையும் மறந்துடுவேன். பாஸ்ட்டை பற்றி உனக்கு பெருசாக எதுவுமே நோட் அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டேன். அதேமாதிரி ஃப்யூச்சரை பற்றியும் வந்து நாளைக்கு என்ன அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய பிளெஸிங்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ தேட். நான் வந்து அதான் வந்து ரியலி அட்மையர்ட் ஆக்சுவலி. வேறு என்ன, ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக குழந்தைங்கள வந்து இவ்வளோ அழகாக வளர்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நிறைய சின்ன வயசில் இருந்தது குட்டி இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். அது இன்னமும் வந்து யானைக்கு கட்டின அந்த கயிறு மாதிரி தான் ஆக்சுவலாக. ஸோ குழந்தைங்க இன்னமும் அது வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நீ நிறைய சொல்லிக் கொடுத்துருக்க சின்ன வயசில் இருந்து. யூ டுக் வெரி வெல் ஆக்சுவலாக கிட்ஸை. நான் எந்த ஒரு எதுவுமே எனக்கு வந்து பெருசாக பர்டனாக தெரிஞ்சதே கிடையாது ஆக்சுவலாக. அந்தளவுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஆர்கானிக்காக யூ டுக் இட் அவே ஆக்சுவலாக. எல்லாமே நீயே பார்த்துட்டு குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுமே வந்து ஐ திங்க் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் யூ அண்ட் மீ அண்ட் ரியலி எவ்ரி டே இட் இஸ் கோயிங் குட் ஆக்சுவலாக. ஸோ நவ் யூ ஹேவ் டு டூ அ டீனேஜ் பேரண்டிங். தட் இஸ் டிஃப்ரெண்ட் சேலஞ்ச். பட் இருந்தாலுமே இது வரைக்குமே ஒரு அற்புதமான ஒரு ஜர்னியாக தான் இருந்திருக்கு. ஸோ ஐ விஷ் இதே மாதிரி தான் நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் லைஃபும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷியோராக வந்து ஐ வுட் கேரண்டி தேட் ஆக்சுவலி. ஸோ ஒய்ஃபா டாட்டர் இன் லவ், ஸோ எல்லாமே யூ ஃபுல்ஃபில்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த ப்ளசண்ட்டாக இருக்கிறது எப்பயுமே அப்படியே இருக்கிறது பார்த்தா அது வந்து ரியலி தட் இஸ் கிஃப்ட் ஆக்சுவலாக. ஸோ keep it with you always. Coming to your health actually. So ஹெல்த்தை பற்றி நிறைய பேசுவேன் ஆக்சுவலாக. ஆனால் நான் ஒரு ஜெர்னியில் போயிட்டுருக்கேன். அதில் ஐ திங்க் ஸோ யூ ஹேவ் டு கோஆர்டினேட் வித் மீ பிகாஸ் வி ஹாவ் டு போத். இதில் நான் மட்டும் ஹெல்த்தை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறதுல வந்து நான் ஒன்றாவது இருந்தால் தான் வந்து அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல் ஆக்சுவலாக. ஸோ ஹோப்ஃபுல்லி கோயிங் ஃபார்வர்ட் உன்னோட ஹெல்த்லேயும் நீ வந்து நிறைய டேக் கேர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். கண்டிப்பாக வந்து யூ ஆர் கெட்டிங் ரெஸ்ட் ஆக்சுவலி இன் ஃபியூச்சர் ஷார்ட்லி. பட் ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குவோம். கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம். யா, ஸோ ஐ லவ் யூ சங்கீதா. தேங்க்யூ ஸோ மச். ஐ வுட் லைக் டு சே சாரி ஆல்சோ. தெரில நிறைய விஷயங்களை நான் வந்து ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த லாஸ்ட் 1 இயரில் டியூ டு மை இந்த ஏஜ் கிரைசிஸ், மிடில் ஏஜ் கிரைசிஸ், இதெல்லாம் வந்துட்டு உன்னை படுத்தியிருக்கேன். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி செய்யலாம் அப்படிங்கும் போதெல்லாம் வந்து ஐ நோ வந்து நீயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக முடிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் எப்பயுமே நான் வந்து 360 டிகிரி சேஞ்சஸ் சேலஞ்சஸ் கொடுத்துட்டே இருந்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவாக. ஸோ இந்த ஃபேஸ்லேயும் நம்ம வந்து பாசிட்டிவாக கிடப்போம். நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த ஃபேஸில் இருக்குது. கிட்ஸ் எஜுகேஷன் இருக்குது, பேரண்ட்ஸோட ஹெல்த் அவங்களுக்கு கேர் பண்ணிக்கிறது இருக்குது.